வெல்கம் டு தி ஸ்பைசி செஃப். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா தக்காளி ரசம். இது நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய டிஷ் தாங்க. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க இப்போ ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். புளி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தக்காளியை கையிலேயே கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ரசம் செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பூண்டு பல், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நான் இந்த உரல்ல தட்டி எடுத்துக்கிறேன். பூண்டு, 2 பச்சை மிளகாய், மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 1க்கு 2 நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு டைம் கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க சீரக பூண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த தக்காளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி கரைசலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம தக்காளி ரசத்தை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி ரசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதம் சாப்பிடும்போது கூட ரசம் இல்லைன்னா சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி ரசம் நீங்களும் வச்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. Thank you for watching.